ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய நாள் மாசி மாத நவமி, அதாவது தெய்வ சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நவமி என்றாலே இது திருமேகலா சக்தி, ஆதிபராசக்தி தேவியோட தத்துவம் மிக உயர்வாக செயல்படக்கூடிய நேரமாக இருக்கும். மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சொல்லப்பட்ட மந்திரங்களை செய்தால் அதை தெய்வமே நேரடியாக கேட்டு அருள் செய்வார் என்று நம்பப்பட்டு வருகிறது. அதே போல் நாளை காலை நவமி திதி. இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் கூட நம்முடைய வாழ்க்கையில இங்கே பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை பிப்ரவரி 25 மாசி மாத நவமி. இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை நவமி. இங்க நவமிங்க அப்படிங்கிறது தேவையோட சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மன உளைச்சல், கவலை, பயம், தடைகள் எல்லாத்தையும் நம்மளுடைய மனதை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்திற்கான அமைதி, பணவரவு, வளர்ச்சி இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில நாளைய நாளில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலிலும் சரி, வேலைகளிலும் ஓட்டம் பெறக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். கர்மாக்கள் விளங்கக்கூடிய ஒரு திதிக்கான ஒரு நாள். தீய கண்ணு, சாபம், தடை எதுவாக இருந்தாலும் உடனடியாக தீர்ந்துவிடும். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய நவமி மிகவும் பிரபலம். ஏன் அப்படின்னா அதிகாலை முதல் சூரிய அஸ்தமனம் ஆகும் வரைக்கும் இந்த சக்தியோட நிலையானது மிகுந்த ஒரு பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தெய்வீக அதிர்ஷ்டம் வாயில்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு நாள். சொன்ன மந்திரங்களுக்கு பதில் நேரடியாக வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த நவமி காலையில மந்திரத்தை சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக நம்முடன் இணைந்து விடும். மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குறைகளும் முழுமையாக நீங்கிவிடும். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சிந்தனைகள் தெளிவாக மாறும். மனதிற்குள் ஒரு ஒளியானது அதிகரிக்கும். நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். நம்மோல் இருந்த பல வருடங்களாக இருந்த தடைகளானது விலகி ஓடும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். இந்த சூரிய உதயத்தின் 45 நிமிடங்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி நவமி மந்திரங்களுக்கு 100% அளவுக்கு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை எப்படி தெரியுமா கூறணும்? காலையில 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். முதலில் கைகளை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கொண்டே மந்திரத்தை சொல்வது இன்னும் சிறப்பு. முகத்தை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு கண்களை மெதுவாக மூடி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இதுதான் திருக்கருணை தேவியோட ஒரு மந்திரம். ஓம் கிரீம் கிளீம் சாமுண்டாயை நமகா. இது நவமி நாளில் நம்ம சொல்லும் பொழுது மாற்றம் மிக வேகமாக வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இரண்டாவதாக மங்களம் தரக்கூடிய ஆதிசக்தி தேவியோட மந்திரம். ஓம் ஆவி சக்தியே என் வீட்டை காப்பாய், என் வாழ்வை உயர்த்துவாய். இது இரண்டாவது மந்திரம். மூன்றாவதாக நவமி நாளில் ஒரு பெசல் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். ஓம் தயேவி நமோ நமகா சர்வ துர்க்கத்திகி நாசாய நமகா. இதை குறிப்பா குடும்ப பிரச்சனைகளுக்கு சொல்லி வந்தீங்க அப்படின்னா உடனடியான நன்மையானது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே இந்த நவமி திதியில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி இடையே ஒன்றாக 9 முறைகள், விருப்பம் இருந்தால் 27 முறைகள், மிதவிடும் சக்தி வாய்ந்த நேரம் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னா 108 முறைகள் நீங்க உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.